ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்படி சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்குமே வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் என்னடா இதுங்கிற மாதிரி இருக்குது. அன்னைக்கு நான் வாட்டர் சீரீஸ் பேசியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வீடு ஃபுல்லாக ஆளுங்களாக இருக்காங்க. சரி வெளில போய் பேசலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாய்ஸ்லாம் வந்துடுது. ஸோ அந்த சீரீஸே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது கேட்க. உங்களுடைய கஷ்டம் எனக்கும் புரியுது. ஆனால் என்னுடைய கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் எல்லா சீரீஸும் ஒரே நேரத்தில் சேர்த்து நான் கண்டிப்பாக போட்டுருவேன். இப்போ இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி நம்ம புரோக்கன் ஆஃப் லவ் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும். ஏன்னா கேர்ள் ரூல்ஸுக்கு முன்னாடி அதுதான் வந்துருக்குச்சு. இருந்தாலும் கேர்ள் ரூல்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் இதை போடுறேன், அப்புறமா புரோக்கன் ஆஃப் லவ் போடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பிரேமும் பம்பியும் ஒன்று சேர்ந்ததுலேருந்து அலப்பறை தாங்க முடியல. ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குனாங்க இல்லையா? இப்போ எழுந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பம்பி தான் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு அப்படியே பிரேமை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பெரியவங்களை பயமுறுத்திட்டுறாங்க. இவங்க பார்க்கறது அவங்க ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இவங்க டக்குன்னு பயந்துடுறாங்க. ஓ மை காட், நீ முடிச்சுட்டு தான் இருந்தியா? இது தெரியாம நான் உன்னை பார்த்துட்டே இருந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பிரியமே, இல்லை நீ என்னை பார்க்குறேங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போதாம்மா நான் எழுந்தேங்கிற மாதிரி இவங்க சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீ கேட் மாதிரி தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பம்பி சொல்ல, அதுக்கு பிரியமு யாரு நானா? நீ தான் கேட் மாதிரி தூங்கிட்டு இருந்த, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஏன் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு கேட்கும் போது, ஏன் நான் கேட் எப்படி ஹக் பண்ணுமோ அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு இருந்தேன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பிரேம் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு பசிக்குதா சொல்லு, குக் பண்ணி தரேன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு உன்னை இப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு பிரேம் கிட்டே கேட்கும்போது, ஒர்க் இல்லை ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவங்க கூட இருக்குங்கிற மாதிரி சொல்ல, ஏன் கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பம்பி சொல்கிறாங்க. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்போ கிடச்சிதுன்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், நீ வா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பம்பி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மிக்சரில் போட்டு எல்லாத்தையும் இப்போ அரைக்க போகிறாங்க. அப்படி பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்ன ரொமான்ஸ்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி மிக்சி ஜாரோட மூடியை மறந்துடுறாங்க. ஸோ திருகி விட்டதும் நாலா பக்கமும் தெரிச்சிருது. அதில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பம்பியை பிரேமு கவனிக்கிறாங்க. என்னாச்சு, உனக்கு தெரியாத விஷயங்கள நீ விட வேண்டியதானு சொல்ல, இல்லை எனக்கு தெரியும், இது ஒரு சின்ன டெக்னிக்கல் எரருங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. உனக்கு நான் ஹெல்தி மீல்ஸ் செஞ்சு தரலான்னு பார்த்தேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்ல, இப்போ மட்டும் எனக்கு குறைஞ்சி போயிட்டு இப்பயுமே டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரியமே பம்பியோட கையை லைட்டாக லிக் பண்ணி பார்க்குறாங்க. இட்ஸ் ரியலி டெலிஷியஸ்ன்னு சொல்ல, அப்படியா எங்கே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பம்பியும் பார்க்குறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்து பார்க்குறாங்க. மின்னும் ப்ராவும் தான் அங்கே வராங்க. ஆல்ரெடி மின்னு கூட தான் ப்ரா தூங்கியிருப்பா போல். மார்னிங்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்ல இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது பெஸ்டின்னு சொல்லுவேன், ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து லாஸ்ட் நைட் தூங்குனீங்களான்னு சொல்லி கேட்க, ஏன் இதில் என்ன இருக்குது, நானும் தானே இங்கே ரெண்ட் கொடுக்குறேன், அதனால இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, பம்பி கிட்ட பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு என்னைக்காச்சும் ப்ராவை அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவள் ஒத்துக்கிறாளா பாரு, என்னைக்குதான் ஒத்துப்பாளோ தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேம ப்ராவை அவங்களுடைய அந்த இடத்து. அப்போ ப்ரா என்ன சொல்கிறான்னா, இவன் இந்த விஷயத்த நாங்கள் ப்ரைவேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஒத்துக்கிறா, பப்ளிக் பிளேஸில் ஒத்துக்கலைங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம பிரேமே உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுமா, அதை பாரு என்ன மாதிரி கொடு பப்ளிக் பிளேஸ்லேயும், ஏன் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம மின்னால் பொறுக்க முடியாமல் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போட்டு உடச்சிட்றான். அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆனப்போ ஒரு சில விஷயங்கள் அவளை பற்றி திட்டிருப்பா இல்லையா, அந்த விஷயத்த எங்கே சொல்கிறான். ஆமாம் இப்போ வேணால் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், மரியாதை கொடுக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் என்ன கிழி அவளை கிழிச்சிருப்பேங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா என்னை பற்றி பேசுனியான்னு சொல்லிட்டு பம்பி கேட்குறா. ஐயோ தேவையில்லாமல் என்னென்னமோ வளர்றாளேன்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, அதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, நீங்கள் வா நம்ம ரூமுக்கு போவோன்னு சொல்லிட்டு பிரேமு பம்பியை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
இப்போ நம்ம கோரியாவை காட்டுறாங்க. அவங்களுடைய ஹோட்டல் இருக்கு இல்லையா, அவங்க அம்மா வச்சிருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை. ஸோ அந்த கடையில் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க போல். அவங்க ஆர்டர்ஸ் எடுக்க, அவங்க அம்மா குக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ரொம்பவே பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம ஷாஷா வந்துடுறா. ஷாஷா வந்ததும் கோரியாவுக்கு டென்ஷன் ஆகுது. நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு நான் லஞ்சை இங்கே தானே சாப்பிட போகிறேன், அதனால தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே டின்னர் டைமு ரொம்ப பிஸியாக இருக்குது, என்ன லஞ்சு கிஞ்சுன்னு உளறன்னு சொல்ல, லஞ்சு முடிச்சிட்டோமா, இன்னைக்கு டின்னர் உன் கூட சாப்பிட்லான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்கள சொல்கிறாங்க. நீ என் ஃபோன் எடுக்கல, என் டெக்ஸ்ட் எதுக்கும் ரிப்ளை பண்ணல, அதனால தான் டேரெக்டாக வந்துட்டேன்னு சொன்னதும், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், சரி அதை விடு, இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஸோ இங்கே நின்றுட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத, இந்த இடத்த விட்டு கிளம்புங்கிற மாதிரி சொல்ல, அப்போ 2 கேர்ள்ஸு அவங்களுடைய ஆர்டர்ஸை எடுக்க சொல்லி அங்கே இருந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷோர்னு சொல்லிட்டு ஷாஷா போகிறா. ஷாஷா போயிட்டு அங்கே இருக்கிற அந்த வெயிட்டர் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு டின்னர் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வரா. இப்போ இங்கே ஆர்டர் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ். அதுவும் ஒரு பெரிய மாடல் வந்து ஆர்டர் எடுக்கவும் அங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஆர்டருன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதும் அதனால் என்ன ஷோர்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 3 பேர் அங்கே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க கோரியாவுக்கு டென்ஷன் ஆகுது. வந்த இடத்துல தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கோரியா என்ன பண்ணுறான்னா, சரி ஆர்டர் எடுத்துட்டல, அதை என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன்னு மாதிரி சொன்னாலும் அது ஷாஷா கேட்குற மாதிரி இல்லை. நீ என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஷாஷா என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்தாங்க ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் என்னம்மா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதும், கோரியாவை தான் பார்க்க வந்தேன், அவன் ரொம்ப டல்லாக இருந்தா அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்ல, இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமா நீ இங்கே ஒர்க் பண்ண போறியான்னு சொல்லி கேட்டா, ஆமாம் கோரியாவுக்கு பதிலாக இன்னைக்கு நான் தான் பண்ண போகிறேன், அவள் ரொம்பவே டயர்டாக இருக்கா, அவளை விட்டுருங்கன்னு சொன்னதும், வாவ் வாட் அன் ஐடியா, யோசிச்சு பாருங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நம்ம கடையில் வெயிட்டராக ஒர்க் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கடையும் ஃபேமஸ் ஆகும், நம்மளுடைய ஃபுட்டும் சேல் ஆகும், இன்னைக்கு சேல் செம்மையாக எகிற போதுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல கோரியாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ எல்லாரையும் மயக்கிக்கிட்டு இருக்காளே, எல்லாரையும் இவளை தப்பாக நினைக்கிறாங்களேங்கிற மாதிரி நினைக்கிறா. ஸோ இப்போ நம்ம ஷாஷா போயிட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் என்னென்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ ஹையா ரொம்ப அதிகமாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஏன் கூட வந்து பிக்சர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர். ஸோ அந்த ஆஃபரை கேட்டதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்க. ஆளுக்கு திரும்ப ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு டைம் ஃபோட்டோ எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெனுவை கொண்டு போய் ஷாஷா எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரும் ஆர்டர் பண்ணுறாங்க. பயங்கரமாக சீக்கிரமாகவே சேல் ஆகிடுது. ஸோ இவங்க அந்த கஸ்டமர்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ அந்த இன்ஸ்டண்ட்டாக எடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஃபோட்டோவை அங்கே கிளிக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஒரு சில ஹோட்டல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணிருப்பாங்கல்ல செலிப்ரிட்டிஸ் யாராச்சும், அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை அங்கே வைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்றைக்குமே இப்படி சேலானதே கிடையாதான். ஸோ நான் ஃப்ரீ டைமில் வரேன்னு சொல்லிட்டு இவ சொல்ல, கண்டிப்பாக எப்போ வேணாலும் இங்கே வரலாம் சரியான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, கோரியா நீ ஓவர் ஆக்டிங் பண்ணாத போமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா 2 பேரும் கீழே இறங்கி போக ஷாஷாவும் இவங்களும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ ஷாஷா என்ன கேட்குறான்னா, சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்பா உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுக்கலாம் தெரியுமா, எப்படி ஒரு நாள் அப்படி பேச முடியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த சிங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் ஷாஷா சொல்கிறாங்க. அவங்களும் நானும் முன்னாடியே டேட் பண்ணணும், லவ் பண்ணோம் தான், ஆனால் 2 பேருக்கும் ஒத்து வரல, பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டோம், அவ்வளோதான், ஜஸ்ட் அவள் என்னுடைய எக்ஸு அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு அது தேவை கிடையாது, உன் எக்ஸு கூட இல்லாமல் போ, இதனால எனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கோரியா சொல்கிறா. இல்லை எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், உனக்கு ஜெலஸ் தான் சொல்லிட்டு ஷாஷா சொல்ல, கோரியா அதுக்கு எவ்வளோ பச்சையாக சொல்கிற பாருங்க, கொஞ்ச நேரம் என் கூட படுத்ததுக்கு உனக்கு அப்படியே எல்லாமே என்னை பற்றி தெரிஞ்சிருவாங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஜெலஸ் தான் சொல்லிட்டு இவங்க சொல்ல, அந்த ஃபேஸு ஒரு பிக்சர் எடுத்து காட்டினா தானே அது ஜெலஸாக இல்லையான்னு தெரியும். ஸோ பிக்சர் எடுத்து வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம பம்பியை பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் எக்ஸ் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து தூங்காமல் இருந்திருப்பா போல. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்திருக்கா. இப்போ இவங்க ரெகுலராக செக் பண்ணுற டாக்டர் போல. ஸோ இப்போலாம் நீ நல்லா தூங்குறியா, நல்லா இருக்கியா, என்ன என்னை பார்க்க வரதே இல்லைங்கிற மாதிரி சொல்ல. உன் ஃபேஸை பார்த்தாலே நல்லா இருக்கே, அப்போ நல்லா இருக்க போலையேன்னு சொல்ல. ஆமாம், இப்போ என் லைஃபு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, மறுபடியும் என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷம் பம்பி சொல்கிறா. அப்படியா, அப்போ நல்லா தூங்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் எடுக்கிறதே இல்லை, நல்லா தூங்குறான், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போ நீ ஏன் ஹாப்பியாக இருக்குங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டதும் பம்பி அப்படியே யோசிக்கிறா. வேற என்னவா இருக்கும், என் எக்ஸ் என் கூட சேர்ந்துட்டா அதனால தான் சொன்னதும் டாக்டருக்கும் இப்போ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம மின்னையும் ப்ராவையும் பார்த்தீங்கன்னா, ப்ரா வந்து எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்னு மின்னுக்கிட்ட கேட்டிருப்பாள்ல. ஸோ மின்னு இப்போ அப்படி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அந்த இடத்த பார்த்ததுமே ப்ரா என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்த நல்லா டெக்கரேட் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்குங்களேன்னு சொல்ல, அவளும் இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூடியாகவே இருக்கா, டென்ஷனாகவே இருக்கா. சரி, உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம லேண்ட்லார்ட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னன்னே தெரில, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுறா. அழறா மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா. இவ வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. இவளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகையும் வந்துடுது, அழ ஆரம்பிச்சிடறா. வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தப்ப இப்போ இவளை பார்த்ததும், ஐயோ என்னாச்சுமா உனக்கு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, சரி எக்ஸால ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நாம் நினைக்க, அதுதான் கிடையாது. அவளுக்கு பீரியட்ஸ் டைமா, அந்த டைமில் அவளுக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷன், ஒரு பாடி பெயின், ஸ்டொமக் பெயின் ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கா. இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் நினச்சேன், எல்லாருக்குமே இருக்கும் போல். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிடு, எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி ப்ரா சொல்கிறா. இல்லை, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல, ஏதோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் மாதிரி இருக்குங்கிற மாதிரி இவ சொல்ல. சரி, அப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்போ நீ டாக்டரை தானே கன்சல்ட் பண்ணணும், ஏன் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்ல. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு டைம் இல்லையே, எனக்கு ஒர்க்குன்னு ஒர்க்லேயே ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொல்ல. நல்ல வேலை, நான் என்ன நினச்சேன்னா எக்ஸால ஏதோ ப்ராப்ளம் போலன்னு நினச்சிக்கிட்டேன். சரி, அதை விட நம்ம டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகுது. நம்ம ப்ரீமுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இது என்ன ப்ராஜெக்ட்னா, அன்னைக்கு வந்து மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, எதுக்காக பார்த்தாங்கன்னா இவங்க நெக்ஸ்ட் பண்ண போகிறது ஒரு மியூசிக் வீடியோ. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானே பார்க்கறதுக்காக அன்றைக்கி போயிருந்தாங்க. இப்போ அதே பொண்ணு தான் இங்கேயும் வந்திருக்கா, அஸ்த சீரீஸில் வர ஹீரோயின். இப்போ இவளுக்கு ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணி தரணும். ஸோ அது சம்மந்தமாக இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரீமி யார் என்னென்ன பண்ணணும், என்ன வீடியோ, என்ன கான்செப்ட்டுங்கிற மாதிரி சொல்ல. அதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உன்னோட டேலண்ட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்ல ஐடியாங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. என் எக்ஸ் கூட இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அவருடைய ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்துக்க. சரி, இதில் யார் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், நீங்களும் இன்னொருத்தவங்களும், அந்த இன்னொருத்தவங்க யாருன்னு உங்கள் மைண்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரீம் கேட்க, ஹே நோ 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 அதெல்லாம் இல்லை, எனக்கு ஆக்டிங்லாம் அந்தளவுக்கு வராது, ஸோ 2 பேருமே வெறியாக இருக்கட்டும்னு சொன்னதும், சரி உங்கள் மைண்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு மென்னு கேட்குறா. ஸோ இவங்களும் அப்படியே யோசிக்கிறாங்க. யோசித்து பார்த்துட்டு, ஷாஷா இதை ப்ளே பண்ணட்டும், எனக்கு அது ஓகே தான், அது மட்டும் இல்லாமல் அவள் என்னோட எக்ஸு, இந்த ஸ்டோரி கூட எக்ஸை பற்றி வருது இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் செட் ஆகுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, எல்லாரும் சேர்ந்து இப்போ அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. சரி, இன்னொரு ஆள் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருக்கவே இருக்கா நம்ம கோரியா. ஷாஷாவை போட்டால் அடுத்து அவளை தானே போட்டாகணும். ஸோ ஷாஷா கூட கோரியா நடிக்கிட்டோம், ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. கோரியா அதுக்கு, நான் ஒரு ஸ்டைலிஷ் தானே, எனக்கு எப்படி வருங்கிற மாதிரி சொல்ல, ஷாஷாவுக்கும் உனக்கும் கெமிஸ்ட்ரி நல்லாவே செட் ஆகும், ஸோ நீ தான் இதை பண்ணணுங்கிற மாதிரி அவங்க அடித்து பேசுகிறாங்க. ஆக்டிங்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி தான் முக்கியம், ஸோ நீ அதை மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி அந்த பொண்ணை சொல்ல, இப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்த ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக ப்ரீமை கையை காமிச்சு, எனக்கு ப்ரீம் மேலே டேலண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ ஷாஷாவும் கோரியாவும் செம பேருங்கிற மாதிரி சொல்ல, இப்போ எல்லாரும் தலையை நட்டுட்டு நிற்கிறாங்க.
நம்ம முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கா போல. ஸோ அங்கே இருக்கிற டாக்டர் இதுக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுருந்துருக்கியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் என் எக்ஸ் கூட, ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு கேர்ள் கூடன்னு சொன்னதும், சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே சின்ன ட்ரீட்மெண்ட் போகுது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் இவ வெளியில் வரா. என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு இவ கேட்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. ஏதோ இன்வாய்ஸு எங்கேயோ வச்சுட்டாலாமா, அதை பற்றி கொஞ்சம் சேடாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ இவ கேட்டதும் நத்திங் டு வரி, எல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் சொல்லிட்டு இவ சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்காமல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறது தான். நீ ஏன் தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறியே தெரியல, ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு, என்ன பெரிய ஒர்க்கு, உடம்ப பாரு, ப்ரீம் கண்ட்ரோலில் விடு, ப்ரீம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பாங்கிற மாதிரி சொல்ல, அது எல்லாம் ஓகே தான். இப்போ புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்கிறா. என்னன்னு சொல்லி கேட்டா, இப்போ இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, இவனுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த பார்க் இருக்கான்ல, அவன் கூட இவ ஒரு கேண்டோவில் இருந்திருக்கா. ஸோ அந்த கேண்டோவுக்கு இப்போ அந்த இன்வாய்ஸ் போயிடுச்சு. இது என்னடா இது புது பிரச்சனை, எப்படா சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஐயோ வேணவே வேணாமா, அவன் சும்மாவே எகிரிட்டு அடிக்க வருவான், நீ வந்துடாதன்னு சொல்ல. அப்புறம் அதுக்கு நான் நிறைய நியூஸ் பார்த்துருக்கேன், அதில் எக்ஸை மீட் பண்ண போவாங்க, அந்த நேரம் கத்தி எடுத்து குத்திடுவாங்க, அந்த மாதிரிலாம் அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னா கூட ஒரு ஆள் இருக்கணும், என்னால் அவனை நம்ப முடியாது, ஆல்ரெடி கொஞ்சம் லூஸுங்கிற மாதிரி சொல்ல. அதுவும் சரிதான், ஆனால் அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட், அது கண்டிப்பாக வாங்கணும், நாளைக்கு நான் போகணுங்கிற மாதிரி சொல்ல. நானும் வரேன் மறுபடியும் சொல்கிறா. அவனை ட்ரிகர் பண்ணி விட்டு அங்கே பெரிய பிரச்சனை வந்துடும் நீ வந்தீனான்னு சொல்ல. பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் சேர்ந்து தான் போகிறோம், சரி பண்ணுறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இந்த ஷூட்டுக்கு ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்கே ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷாஷாவும் கோரியாவும் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பெட்டில். இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் பண்ணுற விஷயத்த இப்போ ஆக்டிங்காக பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும். இந்த ரொமான்ஸ் சீனை நடத்தி வைக்கிறது நம்ம ப்ரீம் தான். அப்போ ப்ரீம் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஓகே தான், ஆனால் எப்படி இருக்குன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி, ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்கா மாதிரி, தூங்கி எழுந்திருக்கிற, அப்படியே உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற, அதை அப்படியே பண்ணுன்னு சொல்ல. அப்போ நம்ம ஷாஷா, நான் பண்ணிவிடுவேன், கோரியாவால் தான் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான், ஆனால் இமேஜினேஷன் இருக்குது, என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி கோரியாவும் சொல்கிறா. சரி மறுபடியும் பண்ணலான்னு சொல்லி இவ சொன்னதும் இப்போ மறுபடியும் ஷூட் போகுது, மறுபடியும் அதையே பண்ணுறாங்க. இப்போ ஷூட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிகிட்டே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஷாஷாவோட வாய் தான் சும்மா இருக்காது, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லம்மா, உன்னை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது, பாரு நீ யார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கன்னு, என் கூட அதுவும் பிடிக்காத என் கூட நடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லங்கிற மாதிரி சொல்ல. இது ஜஸ்ட் ஆக்டிங் தானே, எனக்கு ஆக்டிங் ரொம்பவே நல்லா வரும், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுவும் சரிதான், நீ இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு நினைப்பல, ஏன்னா பிரியமை கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைப்பேன், அதனால் என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக நடக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதானுங்கிற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம கோரியா விஷயத்த கண்டுபிடிச்சிடுறா. என்னன்னா, நீனும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே இதை பண்ணியிருக்கீங்க, உன் ஃப்ரெண்டை நீயே சொல்ல வச்சுருக்க என் கூட தான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதை அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்போ இதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதில்ல. ஆமாங்க, நம்ம ஷாஷா தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, அது தெரிஞ்சே நீ இதில் நடிச்சிருக்க பார்த்தியா, உன்னை உண்மையிலேயே நான் பாராட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஷாஷா என்ன பண்ணுறேன்னா கோரியாவை திருப்பி போட்டு கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வரா. அந்த நேரம் நம்ம பிரேமு கட்டுன்னு சொல்லிடுறா. ஷாஷாவால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னது கிஸ் சீன் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சாரி ஷாஷா, அந்த மாதிரி ஒரு சீன் இதில் இல்லவே இல்லை, கிஸ் பண்ண போகிற அவ்வளோதான், எல்லாரும் 30 minutes பிரேக் எடுத்துக்குங்கன்னு சொல்ல எல்லாரும் போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெட்லேயே உட்காந்துருக்காங்க. இப்போ பிரேமுக்கு ஏதோ டெலிவரி வந்திருக்குன்னு சொன்னதும், எனக்கு டெலிவரியா என்னன்னு சொல்லிட்டு இவளும் எழுந்து வந்து பார்க்கறதுக்காக வெளில வரா. வந்து பார்த்தா லவ் வந்தாலே எல்லாரும் பைத்தியம் ஆயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம பம்பி ஆயிட்டா. பிரேமுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவளுக்கு மட்டும் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு வர வேண்டியதை ஒரு வேன் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கா. அந்த வேன் ஃபுல்லாக இருக்கிற ஃபுட்டை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாமா. பிரேமுக்கு பண்ணணும்னு நினச்சவ கூட இருக்க எல்லாருக்குமே பண்ணணும்னு நினச்சி அந்த ஃபுட் ட்ரக்கையே கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு லவ்க்கு இருக்கு பிடிச்சி போயிருக்கா. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஃபுட்டெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரேம முகத்தில் மட்டும் ஹாப்பினஸ்ஸை காணும். என்னம்மா இது இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க,
இதில் என்ன இருக்குது, எனக்கு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் பண்ணுன்னு சொல்ல எனக்கு எம்பரசிங்காக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரீம் சொல்கிறா. உன்னை நான் கேர் பண்ணணும்ல, அதனால தான் இதை பண்ணினேன், இதுக்கு நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும்னு சொல்ல தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ மச்ன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணி இவங்க எல்லாரும் சாப்பிட ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம பம்பி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி இவளுக்கு ஊட்டி விடுறா. உனக்கு ப்ரோட்டீன் நிறையா வேணும், உன் பாடி வெயிட்டுக்கு ப்ரோட்டீன் நியூட்ரிஷன்லாம் நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பிரீமு இதெல்லாம் ஓவர்மான்னு சொல்ல நான் ஒரு டேரக்டரை டேட் பண்ணுறேன், ஸோ அவங்கள கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லை, அதனால தான் கவனிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் ஃபுட்டை கொடுக்குறா. அப்போ நம்ம பிரீமி என்ன கேட்குறான்னா, ஒரு வேளை நான் சேஞ்ச் ஆகலைனா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னடா இது, இந்த நேரத்தில் இந்த கொஸ்டின் இங்கே வரக்கூடாதே, ஆனால் வந்துடுச்சு. தெரியல என்ன பண்ணியிருப்பேன்னு, ஆனால் இந்த மாதிரி திரும்பி ஒரு நாள் அமையும் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. இதுக்கப்புறம் என்றைக்குமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் உன்னை எப்படி லவ் பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்ல தேங்க்யூ, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, நீ என்னை எப்படிலாம் கேர் பண்ணிக்கிற தெரியுமான்னு சொல்லிட்டு பிரீமும் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷாஷாவோடைய மேனேஜர் இருக்கா இல்லையா, அவளுடைய ஃப்ரெண்டு, அவன் யாருக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுப்பாங்கல்ல, எங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து ஷாஷாவுடைய ஸ்லாட்டை இவ புக் பண்ணுறாள், ஒரு சில டைமில் வந்து அந்த ஸ்லாட் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நான் ஒரு ஸ்லாட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், அப்படி கொடுக்கணுன்னா எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும், இது வந்து அந்த கமிஷனில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ தனியாக பணம் வாங்குறா. ஷாஷா அவளுக்கு கொடுக்குற அமௌண்ட் இல்லாமல், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் தனியாக இவ ஒரு அமௌண்ட் வாங்குறா போல். அதை பற்றி ஃபோனில் பேசிட்டு வர அதை நம்ம கோரியா காதில் வாங்கிடுறா. இப்போ மறுபடியும் ஷூட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் பண்ணுற ஒரு சீன் தான். இந்த சீனை இப்போ நம்ம பம்பியும் பார்க்குறா, பார்த்துக்கிட்டு இருக்கா, அங்கே அந்த சீன் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பம்பி என்ன சொல்கிறான்னா, ஹே இந்த சீனை நான் எங்கேயே பார்த்துருக்கேனே, இது நம்ம நடித்த அதே சீன் தான், அதாவது அவங்க ரியல் லைஃப்பில் பண்ண அதே சீன் போல். நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நடந்த சீன்ஸை வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிரீமும் ஒரு சீனை வச்சுருக்கா. ஆமாம், நம்ம பண்ண அதே சீன் தாம்மா, அது இருக்கட்டும் தான் வச்சுருக்கேன்னு சொன்னதும் பம்பிக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் பம்பி என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, இவங்க ஒன்றும் நம்மளை விட நல்லா பண்ணல, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரொமான்ஸை வரலையேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இங்கே என்னடா நடக்குதுன்னு பார்த்தா கோரியாவும் ஷாஷாவும் பேசுகிறாங்க. அதுவும் நம்ம கோரியா தான் பேசுகிறா. நான் காதில் வாங்கினேன், உன்னுடைய மேனேஜர் உனக்கு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணுறாங்கிற மாதிரி சொல்ல ஷாஷா அதுக்கு கோரியா எப்போவுமே வந்து கோவமாக டென்ஷன் பண்ணுறதுக்காக நிறையா பேசுவாள்ல, அந்த மாதிரி நினச்சி அப்படிலாம் சொல்லாதம்மா, அவள் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவள் இல்லைனா நான் அந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது, எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நான் காதில் வாங்கினதை சொன்னேன் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பம்பி அந்த இடத்துல காட்டு கத்துறா, ஏய் நிறுத்துங்கடி நிறுத்துங்கடி, என்னடி நடிக்கிறீங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ பிரேமு கம்மன் இருமா, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஸ்டாப்னு சொன்னதும் அப்போல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவ கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம பிரீமு சரி இதை கட் பண்ணிவிட்டு கேமராவை இன்னொரு ஆங்கிளில் வச்சு எடுந்துங்கிற மாதிரி சொல்ல இப்போ கேமராவை வேறு ஆங்கிளுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த நேரம் நம்ம பிரீமுக்கு யாரோ கூப்பிட்றதா சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வர, சரி இரு நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்கும்போது அவங்க அப்பான்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை நீ போன்னு சொல்லிடுறாங்க. இதை காதில் வாங்கிட்டு இருந்த பம்பி இரு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ அங்கே போகிறாங்க. இங்கே ஷாஷாவோட மேனேஜர் ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அன்னைக்கு கூட ஷாஷா ஒருத்தவங்க கிட்ட கால் பண்ணி என் பேமெண்ட் எங்கன்னு கேட்க அதெல்லாம் அவங்க மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டோமேன்னு கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த சீன் அங்கே வச்சதுக்கான ரீசனு இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகே கைஸ், இதோட கேர்ள் ரூல்ஸ் எபிசோட் 6ல் பார்ட் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.